ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். மக்கள் இதற்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. ஆனா கொஞ்சம் வீடியோ பாக்குறவங்களும் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. நீங்க பண்ணுவீங்க நான் நம்புறேன். மக்களே மன்னிச்சிருங்க, இன்னைக்கு என்னால ஒரு சாப்டர் தான் போட முடிஞ்சது. ஆனா நாளையில இருந்து 2 சாப்டர் கண்டினியூஸா வரும். நமக்கு எந்த மன்னோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் சாப்டர் 38 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்துருப்போம்னா, ஹீரோ வந்து அவனோட தங்கச்சி கூட்டு வரதுக்காக மவுண்ட் அவாக் போயிருப்பான். அது மட்டும் இல்லாம போற வழியில வந்து மவுண்ட் அவாஸ் அந்த வாரியர்ஸ் மீட் பண்ணிருப்பான். அப்போ இவன் வந்து அவனோட தங்கச்சி கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சோனே எல்லாருமே சந்தோஷப்பட்டு இவனை ராஜமரியாதையோட கூட்டு போறானுங்க. அப்ப பார்த்தா ஹீரோட தங்கச்சிக்கு வந்து கூ ஃபேமிலிக்கு வரதுக்கு பிடிக்கல. எனக்கு வந்து கூ ஃபேமிலிக்கு வரதுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அவளோட மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவங்க வந்து ஒரு வயசான லேடி. இது வரைக்கும் தான் லாஸ்ட் சாப்டர்ல பார்த்திருப்போம். இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து டிமானிக் பெஸ்ட் எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம பியாங் தான். பியாங்க கடைசி எப்ப பார்த்திருப்போம்னா, கூக்லாண்ட்ல அவிபி கூட பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஹீரோ மவுண்ட் அவாக் போயிருப்பான்னு தெரிஞ்சோடனே அவ அங்க இருந்து கிளம்பியிருப்பா. இப்போ வந்து ஹீரோ தேடிதான் இவ மவுண்ட் அவா சைட்ல போயிட்டு இருக்கா. அப்போ பார்க்கணும் அவ எல்லா டிமானிக் பெஸ்டையும் கொண்டுட்டு ஒரு சோகமா நின்னுட்டு இருப்பா. அப்போ பார்த்தா அவளுக்கு பின்னாடி ஏதோ வெளிச்சம் தோன்ற மாதிரி இருக்கு அவளுக்கு. உடனே அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா பியாங் ஒன்னும் சும்மாலாம் இல்ல மக்களே. கூக்லாண்ட்ல இருந்து கிளம்பினவ இப்போ வரைக்கும் ஓடிட்டு மட்டும் தான் இருக்கா, நிக்காம. அடுத்த சீன்ல யாரை காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ கேங்கையும் மவுண்ட் அவாவை சேர்ந்தவங்களை தான் காட்டுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, மவுண்ட் அவாவை சேர்ந்தவங்க கூக்லானோ வந்து சேர்ந்து இன்னைக்கு நைட் வந்து கேம்ப் போட்டு தங்க போறாங்க. அப்போ வந்து யாரோ சியோல் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சியோல் நீ வந்து எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிரு, மவுண்ட் அவாவை சேர்ந்தவங்களும் நம்ம கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க, அது மட்டும் இல்லாம மவுண்ட் அவாவை சேர்ந்தவங்க வந்து கேம்ப் போறதை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்களும் அங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு அந்த பெரியவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, உங்களை என் உடம்பு விட்டு போக வைக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். உடனே அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உன் கூட வந்து அட்டாச்மெண்ட் ஆகல, இங்க சுத்தி மவுண்ட் அவாவை சேர்ந்த குழந்தைங்க இருக்காங்க, அவங்களால தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து பெரியவர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உடனே பெரியவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்னும் வயசானவெல்லாம் கிடையாது, நான் தான் சின்சியோல், அது மட்டும் இல்லாம மவுண்ட் அவாவோட இமோர்டல் ஸ்வாட், அப்புறம் 8th லீடரும் அவன். ஹீரோ இதெல்லாம் கேட்ட உடனே பெரியவர் வந்து நக்கலா பார்க்கவும், பெரியவர் என்ன சொல்றாருன்னா, என்ன அந்த மாதிரி பார்க்காத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, சரி இந்த ஒரு தடவை நான் உங்களை நம்புறேன், எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே பெரியவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, எனக்கு வந்து உன்ன மாதிரி அழியிற உடம்புலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோ வந்து அந்த பெரியவரை கலாய்க்கிற விதமா என்ன சொல்றானா, இதை யாரா உயிரோட இருக்கவங்க சொன்னா கூட பரவாயில்ல, நீ செத்து பல வருஷமாயி உன் உடம்பு மண்ணோட மண்ணாயிருச்சு, நீ எல்லாம் சொல்ற பத்தியா அப்படின்னு சொல்றான். உடனே பெரியவர் என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள நீ அப்படியேப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சு நீ ரொம்ப தாண்டா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஹீரோ என்ன கேக்குறானா, வச்சிருக்கனா நான் என்ன வச்சிருக்கேன் உடம்புல அப்படின்னு கேக்குறான். உடனே பெரியவர் என்ன சொல்றானா, அடக்கடவுளே உன் உடம்புல என்ன இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது. ஹீரோ உடனே என்ன கேக்குறானா, எனக்குள்ள என்ன இருக்கு அப்படி அப்படின்னு கேக்குறான். பெரியவர் என்ன சொல்றானா, முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு, அந்த பிளடி டீமனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட ஹீரோ வந்து ஒரு செகண்ட் யோசிச்சு என்ன சொல்றானா, எனக்கு அப்பவே தெரியும் நீ மவுண்ட் அவாவை சேர்ந்த இமோர்டல் ஸ்குவாடா இருக்க மாட்டேன்ட்டு. உடனே அந்த பெரியவர் ஷாக் ஆயிட்டு ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, பிளடி டீமனை கொன்னதே வந்து மவுண்ட் அவாவை சேர்ந்த இமோர்டல் ஸ்குவாட் தான், அந்த விஷயமே உனக்கு தெரியாதப்போ நீ எப்படி அந்த இமோர்டல் ஸ்குவாடா இருக்க முடியும்? கரெக்ட் தான், அந்த கேள்வி நான் என்னையே பார்த்து நான் நிறைய தடவை கேட்டுட்டு இருக்கேன். ஆனா வந்து எனக்கு என்ன காரணம்னு தெரியல, கடைசியா நடந்த போர்ல வந்து பிளடி டீமன் கூட நான் சண்டை போட்ட விஷயம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோ செகண்ட் அமைதியா இருந்துட்டு என்ன கேக்குறானா, சரி ஏதோ ஒண்ணு, முதல்ல எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லு, என் உடம்புல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. உங்களுக்கு அதை பத்தி எதனா தெரியுமா தெரியாதா இப்படி ஹீரோ கேட்கும். பெரியவர் என்ன சொல்றானா, நீ என்னோட ஐடென்டிட்டியே நம்பல, அப்புறம் எப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஒரு பக்கம். இதை கேட்டோடனே பார்த்தா ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். சரி சரி கோவப்படாத, நான் சொல்றேன், உனக்கு நான் சிம்பிளா சொல்றேன், உனக்குள்ள என்ன இருக்குன்றது எனக்கும் தெரியாது. அதை கேட்ட ஹீரோக்கு தான் ஒண்ணுமே புரியல, என்னையா சொல்ற அப்படின்னு கேட்கிறான். உடனே அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இது நான் தான் உடம்புக்குள்ள இருக்குன்றத கண்டுபிடிச்சேன், ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியாதது என்னன்னா, உன்னால எப்படி அதை இன்னமும் சென்ஸ் பண்ண முடியாம இருக்கு, அது மட்டும் இல்லாம அப்படியாப்பட்ட வயலண்டான விஷயம் உடம்புக்குள்ள எப்படி இருக்கு. அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாத, அது வெளியே வராம நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அதுக்கு என்ன கேக்குறேன்னா, இது அந்த அளவுக்கு மோசமான விஷயமான்னு இப்படி அவன் கேட்ட உடனே பெரியவர் என்ன பண்றாருன்னா, உனக்கு அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோ வந்து இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்படி இருந்தும் பெரியவர் என்ன பண்றாருன்னா, அவனுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வெளியே வர வைக்கிறாரு. அப்போ பார்க்கணுமே ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து வந்தது எல்லாமே பிளாக் ஸ்மோக் மாதிரி தான் இருக்கு. அது என்னன்றது தெரியலனாலும் அதை பார்த்த ஹீரோ வந்து ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறான். உடனே அவன் பயத்துல கண்ணு முடிக்கிறான். உடனே பெரியவர் என்ன பண்றாருன்னா தடுத்துறாரு அதை. அது மட்டும் இல்லாம அவர் என்ன கேட்கிறானா, இது உனக்கு போதுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோவும் அதை பார்த்த பயத்துல, கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு அவன் உட்காந்துறான். இதை பார்த்த உடனே அவன் என்ன கேட்கிறானா, உங்களுக்கு அது என்னன்றது தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு பெரியவரை கேட்கிறான். நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, அதை நான் தடுத்து மட்டும் தான் வச்சிட்டு இருக்கேன், அது என்னன்றது எனக்கும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லுவோம். ஹீரோ வந்து இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் எதுக்கு எனக்குள்ள இருக்கு. பெரியவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு புரியுது உங்ககிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்ட்டு, ஆனா நம்ம கான்வர்சேஷனை இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதை கேட்ட உடனே ஹீரோ என்ன பண்றானா, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்ப எனக்கு நிறைய புது கொஸ்டின்ஸ் தான் கொடுத்திருக்கீங்க அப்படி அவன் கேட்டுட்டு இருக்கும் போது பெரியவர் என்ன சொல்றானா, மேல பாரு அப்படின்னு சொல்றாரு. இவனை மேல பார்த்துட்டு மேல என்ன ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கேட்கறான். அப்படி அவன் பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பாக்கணுமே ஏதோ வானத்துல இருந்து அவன் பக்கத்துல வந்து விழுது. ஹீரோ என்னடா இதுன்னு ஷாக் ஆகி திரும்பி பாக்குறான். யாரு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சியோங் தான் வந்து நிக்கிறான்.
இதை பார்த்த உடனே ஹீரோ வந்து கோவத்துல என்ன கத்துறானா, நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அதுவும் இந்த மாதிரி அப்படின்னு கேட்கறான். உடனே சியோங் என்ன சொல்றானா, ஏஷியன் டைம்ல இருந்து மவுண்ட் அவால எல்லா ஜெனரேஷனுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்படி சியோங் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ வந்து என்னடா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு சியோங் என்ன சொல்றானா, ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும், அவங்க கூட சண்டை போடணும். உடனே ஹீரோ வந்து அவனை பார்த்து என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்ப அந்த பெரியவர் வந்து சியோங் பக்கத்துல போயிட்டு என்ன நினைக்கிறாருன்னா, பரவாயில்ல மவுண்ட் அவாவோட ஸ்பிரிட் வந்து இன்னும் அழியாம தான் இருக்கு இவன் கிட்ட. உடனே ஹீரோ வந்து சியோங்க பார்த்து என்ன கேட்கறானா, மவுண்ட் அவாவை சேர்ந்தவங்களா இப்படிதான் ஸ்பேரிங் மேட்ச் கூப்பிடுவீங்களா மத்தவங்களா அப்படின்னு கேட்கறான். உடனே சியோங்க என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்கிற எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸையும் நான் பார்த்தது, அதில் தான் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டேன். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு தெரிஞ்சு மவுண்ட் அவால இருக்க எல்லா மார்ஷல் ஆர்டிஸ்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறவங்க தான் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு சியோங்க வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்னவன் வந்து தலையை சொரிஞ்சிட்டு இருக்கான் சியோங்க. இதை பார்த்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா ஹீரோ கிட்ட, குழந்தை அவன் வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது ஆமாமா எனக்கு தெரியும் அவனை பத்தி அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப பெரியவர் என்ன சொல்றாருன்னா, மவுண்ட் அவால எனக்கு தெரிஞ்சு இவன் தான் எலைட் மார்ஷல் ஆர்டிஸ்டா இருப்பான். அது மட்டும் இல்லாம இவன் எல்லாருக்கும் சண்டை போட்டு எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வந்துட்டு இருக்கான் இவன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வயசுல இருக்க பசங்க எல்லாருமே என்ஜாய் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இவன் ஒருத்தன் தான் இவ்வளவு ட்ரைனிங் எடுக்கிறான். பெரியவர் இப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும் தானே. உடனே ஹீரோ வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு என்ன சொல்றானா, சரி ஓகே இந்த ஒரு தடவை ஸ்பேர் போடலாம் அப்படின்னு சொல்றான். பாக்கணுமே இதை கேட்ட சியோங் வந்து அவ்வளவு சந்தோஷம், ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றான். சியோங் வந்து சரி இப்பவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லும் போதே பாக்கணுமே அவனை சுத்தி வெறும் மின்னல்களா இருக்கு. அவனுக்கு யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம அவனை யாரும் வந்து அடிக்கிறாங்க. அடிச்சு அடியில அவனால யோசிக்க கூட முடியாத அளவுக்கு பக்கத்துல இந்த ரிவர்ல போய் விழுறான். இதை பார்த்த ஹீரோக்கு ஒரே ஷாக், இங்க என்னடா நடக்குது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது யார் வந்து நிக்கிறாங்கன்னு பார்த்தா பியாங் தான் நிக்கிறா. அப்படி சியோங் அடிச்சுட்டு பியாங் நிக்கும் போது ஹீரோவை பாத்துறா. ஹீரோவை பார்த்த உடனே என்ன சொல்றானா, நான் கடைசியா உன்னை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு ரொம்பவே வெக்கப்படுறா. இந்த சாப்டர் இதோட முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.